இனி கொத்து பரோட்டா செய்யறதுக்கு பரோட்டாவே தேவையில்லைங்க. நம்பவே மாட்டீங்க, அப்படியே பரோட்டால செஞ்ச மாதிரியே இருக்கும். இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்து கொஞ்சமா உப்பு எண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதும் மிக்சியில போட்டு 2 பல்ஸ் பண்ணீங்கன்னா இப்படி பூ மாதிரி வந்துரும். அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கெட்டியாகாம இருக்கும். பேன்ல எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். 2 முட்டையை உடைச்சு ஊத்தி பாதி வெந்ததும் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை போட்டுக்கலாம். சுட தண்ணியில போட்டு பிழிஞ்சு வச்ச சோயா சங்க்ஸை குட்டியா கட் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ உங்க வீட்ல இருக்கிற சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, வெஜ் குருமா எது வேண்டாலும் 1/4 கப் ஊத்திக்கோங்க. மட்டன் சிக்கன் பீஸ் இருந்தா அதையுமே குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெஜ் ட்ரை பண்றவங்க என்ன மாதிரி சோயா சங்க்ஸ் போட்டுக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். வாழை இலை இருந்ததுன்னா சுட சுட இலையில போட்டு 5 நிமிஷம் பொறுத்து மேல கொஞ்சம் பச்சை வெங்காயம், கொத்தமல்லி இலை போட்டு தேவைப்பட்ட கொஞ்சம் குருமா ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. நம்பவே மாட்டீங்க, அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.